மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சிவகாமிக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கு. அன்னைக்கு பரஞ்சோதிக்கு அப்பா கூட ரகசியமா பேசினா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுங்க. கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மருந்து விஷயமா பேசுறதா இருந்திருந்தா எதுக்காக நம்ம ரெண்டு பேரையும் வெளியே போக சொல்லணும்? ஏங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டுக்காரர் அருணாச்சலம் இருந்துட்டு, இங்க பாரு சிவகாமி, அப்படி எந்த விஷயமும் இல்லை. நான் பரஞ்சோதியை பார்த்து பேசினேன். மருந்து விஷயமா தான் ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னால் இதை நம்பவே முடியாது. அப்பா கிட்ட நான் போயிட்டு பேச ட்ரை பண்ணுறேங்க. கண்டிப்பாக அவருக்கு எந்த நேரத்தில்னாலுமே நினைவு திரும்புன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய நினைவு எல்லாமே பேசி பேசி அவர்கிட்ட அவர் காதுக்கு பட நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சீக்கிரமாகவே சுயநலம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவகாமி நினைக்கிறாங்க. அதே சமயம் அருணாச்சலத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிவகாமி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, நான் உங்கள் பொண்ணு தானே, ஏன்பா என்கிட்ட சில விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரோ கிட்ட வர சொல்லி நீங்கள் ரகசியமாக பேசுகிறீங்க, என்னை வெளியே போக சொன்னீங்க. ஏதோ ஒரு ரகசியம் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்குப்பா. தயவு செஞ்சு அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிடுங்கப்பா. ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு என் உள் மனசு தோணிக்கிட்டே இருக்குது. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி ஒவ்வொரு விஷயமா அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அது இதுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அவங்க அப்பாவுக்கு சுயநினைவுமே வந்துடுது. இப்போது அழுகவும் செய்கிறாங்க, திக்கி திக்கி பேசவும் செய்கிறாங்க. அப்பா உங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சாப்பா? அப்பா ப்ளீஸ்ப்பா அந்த பரஞ்சோதிக்கிட்ட என்ன நீங்கள் ரகசியம் பேசுனீங்க, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பரஞ்சோதி இங்கே பாருமா சிவகாமி, நான் அதை உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அதை உன்னால் தாங்கிக்க முடியாது. அந்த கோவத்தினால நீ அபிராமி குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா சத்தியமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் இந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்கிறேன். என் மேலே கண்டிப்பாக உனக்கு கோபம் வரும். ஆனாலும் நீ சத்தியம் பண்ணு. என் மேலே நீ எவ்வளோ நாளும் கோவப்பட்டுக்கோ. நான் அபிராமி குடும்பத்தை இன்னுமே பண்ணிடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா கேட்கவும், இங்கே சிவகாமியுமே சத்தியமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது நம்ம சிவகாமியோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா என்னை மன்னிச்சிடு. உனக்கு பிறந்த குழந்தைய நான் அபிராமி கிட்ட கொண்டு போய் வச்சுட்டேன். அபிராமிக்கு பிறந்த குழந்தைய தாயம்மா கிட்ட கொடுத்து எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி சொன்னேன். இப்போது முத்து இறந்தான்ல, முத்து தான் உனக்கு பிறந்த குழந்தை சிவகாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிவகாமிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சிவகாமி, அது ஊன் பிள்ளை அபிராமிக்கு பிறந்த குழந்தை இப்போ உயிரோடு தான் இருக்குது தாயம்மா கிட்ட. தயவு செஞ்சு அந்த குழந்தைய நீ எதுவும் பண்ணிடக்கூடாது. இப்போது நல்லா வளர்ந்துட்டுருப்பான். நீ உன் பையனை நீயே உன் கையால் கொன்னுட்டிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சிவகாமி, நீ நம்ம தோட்டக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, அதை எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நீ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் நான் பரஞ்சோதியை வர வச்சு பரஞ்சோதிக்கிட்டே இந்த ரகசியத்தை சொன்னேன். கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட குழந்தை எதுன்னு தெரியாமலே போயிடும்ல. அதுக்காக தான், அந்த பாவத்தை பண்ணத்துக்காக தான் நான் இப்போது இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சிவகாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சிவகாமி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சிவகாமி, உன்னுடைய குழந்தை பெரிய வீட்டில் பெரிய ஜமீன் வீட்டில் வளரணும் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவனோட ஆயுசு சீக்கிரமாகவே போயிடுச்சு சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது சிவகாமி நெஞ்ச அடிச்சுக்கிறாங்க. என் பிள்ளையை நான் என் கண்ணு முன்னாடியே துடிச்சு செத்துட்டானே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவகாமி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் உள்ளே வருவோம். ஏன் சிவகாமி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க நம்ம பிள்ளை செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சிவகாமி என்ன சொல்கிற, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், ஏங்க முத்து செத்தான்ல, அவன் நம்ம குழந்தைங்க, நான் 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளைங்க. இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. அவன் கரண்ட் அடித்து சாவரப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக முத்துவை காப்பாற்றிருந்துருக்கலாம். என் முத்துவை நானே கொண்டுட்டேன், 10 மாதம் சுமந்து பெத்தனே அவனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவகாமி பயங்கரமாக அழுகுறாங்க. அருணாச்சலத்துக்கு ஒன்றுமே புரியல. என்ன சிவகாமி, எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லு சிவகாமி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இப்போது அவங்க அப்பா சொன்ன ரகசியத்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட அருணாச்சலமுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதான் சிவகாமி, மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்காம இருக்கணும். இப்போ பார்த்தியா அது நமக்கே நம்ம தலையிலே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சொல்கிறாங்க.
இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசி வந்து சின்ன தம்பிக்கிட்ட அவ்வளோவா பேசவே மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் காலேஜ் விட்டுடுறாங்க. நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு துளசிம்மா வாங்க, தயவு செஞ்சு காரில் ஏறுங்க சின்னம்மா, உங்களை அம்மா அங்கே தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க சின்ன தம்பி, எனக்கு நானே வர தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஏன் சின்னம்மா இப்போல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எதுக்காக வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சின்ன தம்பி, நான் சொல்கிறத நீ ஒன்று கேட்கணும், அதவா நான் வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம துளசி ரூம்குள்ளே, இங்கே பாரு சின்ன தம்பி, நீ அம்முன்னு சொல்லி ஒரு பொண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கல, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லை யாருக்கூடையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த பொண்ணை நீ நினைக்கவே கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சின்ன தம்பி, இனிமேல் அந்த பொண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் உங்க கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சின்ன தம்பிக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே பாருங்க சின்னம்மா, கண்டிப்பாக என் உயிரே போனாலும் நான் என் அம்முவை மறக்கவே முடியாது. என் அம்மு தான் உலகம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவள் என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சிருவா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துரும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சூடாமணி வந்து கவனிக்கிறாங்க. இப்போது இங்கே துளசி வந்து திரும்ப திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, தயவு செஞ்சு அந்த பொண்ணை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சின்னம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என் அம்முவை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எப்பயாவது வருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு இல்லைல்ல, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம துளசி வேண்டான்னு சொல்லி இருக்கிறதமே இங்கே சூடாமணி வந்து கவனிக்கிறாங்க. அப்போது துளசி பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது துளசியாக இருக்குமோ, அதனால தான் இப்படி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூடாமணி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுமே சூடாமணி, இதை வச்சு நம்ம எப்படியாவது துளசியையும் அந்த சின்ன தம்பியையும் வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசியும் நம்ம சின்ன தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம அபிராமி வராங்க. என்ன 2 பேரும் ரகசியமாக நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம துளசி திருட்டு முழிக்கிறாங்க. ஐயோ அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை, நான் சும்மா தான் சின்ன தம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபிராமி இருந்துட்டு, ஏன் துளசி பதட்டப்படுற, நீ சின்ன தம்பி கூட பேசுறதுல ஒரு தப்பும் இல்லை, நான் இன்னுமே சொல்ல மாட்டேன் துளசி, நீ ஏன் இப்படி பதட்டமாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சீக்கிரமாகவே நம்ம துளசி தான் அந்த அம்முன்ற விஷயம் நம்ம சின்ன தம்பிக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.